காலையில எந்திரிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி தோட்டத்துக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி வந்து ஒரு டேப் அடிச்சு கொடி கட்டியிருந்தேங்க. இருந்தாலுமே செடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வளர்ந்துருச்சு. செடி நல்லா வளர்ந்து அப்படியே கிளையெல்லாம் உடைஞ்சு சென்டர்ல விழுந்துருந்துச்சு. சரி அம்மா என்ன பண்ணாங்க, காலையில டொயின் எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு ஒரு கால கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கு வந்து யாரையும் ஆளு கூட்டு வரல. அம்மா ஒண்டியே கட்டுறதுனால அம்மா கட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி செடிக்கு தண்ணி போட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் டேப் அடிக்காது இருந்துச்சு. இது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டத்துக்கு டேப் அடிச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கு நேரா கட்டி முடிச்சுட்டோம். அதுக்கு மேல டேப் அடிச்சோம்னா, அதுக்கப்புறம் அந்த கொடியெல்லாம் எடுத்து மேல கட்டிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா சரி அம்மா வந்து கொடி கட்டிட்டே இருந்தாங்க. நான் வந்து அப்படியே ஒரு ஒரு காலா வந்து டேப் அடிச்சுட்டு இருந்தேன். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, சொரக்கா, பீன்கெல்லாம் நல்லான்னு சொல்லிட்டு அப்படியே மேல வந்து டேப் வரைஞ்சு விட்டுருந்தேங்க ஆல்ரெடி. ஸோ அதனால தான் வந்து கீழ வந்து டேப் அடிக்க முடியல. இப்போ வந்து மேல எல்லாமே வரைஞ்சு முடிச்சிட்டதுனால, இப்ப கீழ வந்து தக்காளிக்கு மட்டும் தனியா வந்து டேப் அடிச்சோம்னா, தக்காளி வந்து பழம் அறுக்கும்போது விதைய நட்டு விட்டுட்டோம்னா, சொரக்கா, பீர்க்கங்காய் விதை, அந்த விதை வந்து செடி வளர்ந்து மேல வந்து நிழல் கட்டிக்கும். அப்புறம் வந்து நமக்கும் வந்து ஓரளவுக்கு மகசூல் இருக்கும். சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஒரு மதியம் 11 மணின்றதுக்குள்ளே வந்து ஒரு அரக்கேணி கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இந்த பில்லெல்லாம் கொத்தி விட்டோம். ஏன்னா புழு விழுந்துரும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து செடிக்கு வந்து நல்லா மருந்தடிச்சு உரம் விட்டதுனால செடி நல்லா பூ எடுத்திருக்குது. நல்லா பூ எடுத்து காய் வச்சுச்சுன்னா, நமக்கு வந்து மகசூல் சேர்ந்து வரும். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.